மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர்கள் சுரேஷ்குமார் மற்றும் ஆனந்தன் ஆகியோர் இணைந்துள்ளனர். முதலாவதாக செய்தியாளர் ஆனந்தன், நீங்க சொல்லுங்க. ஒருபுறம் காவல்துறையினர் பேரணிக்கு அனுமதி மறுத்திருக்காங்க, மறுபுறம் தொண்டர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது. தொண்டர்கள் பேரணியை நடத்தும் முனைப்போட இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல காவல்துறையினர் பேரணிக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்களே, என்ன விவரம்? இது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. பேரணி நடத்துவதற்கான திட்டமிட்டு அது பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பேரணி நடத்த திட்டமிட்டு காவல்துறை உயர் அதிகாரியிடம் கட்சியினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்களும் அதே போன்ற பார்த்தசாரதி அவர்களும் பேச்சுவார்த்தை நேரடியாக ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காவல்துறையுடைய இணையாக இருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பேரணி செல்வதற்கான தமிழகத்திலிருந்து 38 மாவட்டங்களிலிருந்து இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தொண்டர்கள், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய அனுதாபிகள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் அங்கே குவிந்திருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய ஆலயத்தில், கேப்டன் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற கட்சி அலுவலகத்தில் அங்கேயும் குவிந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பிரதான இந்த சாலையில், கோயம்பேடு பேருந்து நிலைய சாலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இங்கிருந்து பேரணி கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் செல்வதற்கான திட்டமிட்டிருப்பட்டது. கட்சியுடைய தலைமை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் செல்லக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நள்ளிரவு திடீரென்று காவல்துறையினர் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த இடத்தில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அனுமதிக்க வேண்டும், 1 மணி நேரம் அனுமதி தந்தால் எங்களுக்கு போதுமானது என்று தொடர்ந்து கேட்கிறாங்க. காவல்துறை சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகிலே இருக்கிறது, இங்கிருந்து நடந்து செல்வதால் பொதுமக்களுக்கு இடையூறு அதிகமாக ஏற்படும். கோயம்பேடு கட்சி அலுவலகம் ஒரு குறுகிய வட்டத்திலே இருக்கிறது, இடம் குறைவாக இருக்கிறது, எனவே போதுமான அளவிற்கு இடம் பத்தாது அப்படின்னு அவர் தரப்புல சொல்லப்பட்டு வருகிறது. இருப்பினும் குருபூஜை விழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழல், முதலாக 1ஆம் ஆண்டு குருபூஜை விழா அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக இந்த ஆண்டு இதற்கான அனுமதி கொடுத்தவிட்டால் வருடந்தோறும் அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். எனவே இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்க காவல்துறை உயர் அதிகாரியிடம் துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை என்ன சொல்றாங்க? காவல்துறை தயார் நிலையில் இருக்காங்க. குறிப்பாக பேரணி அனுமதி மீறி சென்றால் அவர்கள் கைது செய்வதற்கு தயார் நிலையில் இருக்காங்க. LK சுதீஷ் அவர்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை முடித்து கட்சி நிர்வாகியிடம் என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களிடம் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய நிர்வாகிகளிடமும் தற்போது கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் அவர் பேசுவதற்காக திட்டமிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறார்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில பேசுகிறதுக்கான பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனந்தன், டிசம்பர் 5ஆம் தேதியே இவங்க இந்த மாதிரி ஒரு பேரணி நடத்த போறோம் அப்படின்னு அனுமதி கேட்டிருக்கோன்னு அந்த கட்சிக்காரர்கள் தரப்புல இருந்தா சொல்றாங்க. கடைசி நேரத்துல அனுமதி மறுத்திருக்காங்க. 200 மீட்டர் அளவுல தான் பேரணி நடத்துறதுக்கு அனுமதி வேணும்னு கேக்குறாங்க. சரி, இது பீக் ஹவர்ஸ். அப்போ பீக் ஹவர்ஸ் இல்லாத நேரத்துல அவங்க அனுமதி நடத்துறதுக்கு, அவங்க பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி தான் அவங்க கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறாங்களா? காவல்துறை உயர் அதிகாரியோட நீங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கீங்க, என்ன சொன்னாங்க? இல்ல, இன்றைய தினம் நாங்க மௌன ஊர்வலத்துக்கு ஏற்கனவே தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நாங்க மனு கொடுத்திருந்தோம். அவங்க நேற்று ராத்திரி தான் தராங்க. இது முன்னாடியே எங்களுக்கு கொடுத்திருந்தாக்கா நாங்க நீதிபதியை அணுகிருப்போம். நாங்க கடைசி மீட்ல கொடுத்ததுனால எங்களால செய்ய முடியல. இப்ப போகக்கூடாதுன்றாங்க. இப்ப அதெல்லாம் பேசிக்கிறோம், நிர்வாகிகளோட நாங்க பேசிக்கிறோம். அதே மாதிரி இப்ப நீங்க பேரணி நடத்த திட்டமிட்டு இருக்கீங்களா? அது என்ன சொல்றீங்க? இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டோம். ஏன்னா எங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எங்களை வழி நடத்தல. நாங்க பேசிட்டு இருக்கோம். எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. எனக்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, என்ன முடிவு எடுத்திருக்காங்க? கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன முடிவு செஞ்சிருக்காங்க? இல்ல, இப்பதான் வந்திருக்குல்ல, இன்னொரு 10 நிமிஷத்துல முடிவு எடுத்துருவோம்.
தனியா எடுத்து பாருங்க, சொல்லுங்க. விஜயகாந்தின் நினைவு நாளையொட்டி ஏராளமான தொண்டர்கள் அவரது நினைவிடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். பேரணிக்கு ஏற்கனவே காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கும் நிலையில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், நீங்க கரெக்டா எந்த இடத்துல இருக்கிறீங்க? என்ன தகவல்கள் வச்சிருக்கீங்க? பிரியதர்ஷினி, ஆனந்தி, நாம் தற்போது இருக்கக்கூடியது விஜயகாந்த் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிட நுழைவாயில் பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம பார்த்தாலே தெரியும் எவ்வளவு தொண்டர்கள் இந்த பகுதி நமக்கு பார்க்க முடிகிறது. நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருந்து அவருடைய விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு சென்று அந்த மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் இது ஒரு குரு பூஜையாகத்தான் கட்சி சார்பில் நடத்தப்படுகிறது. முக்கியமாக இந்த பூஜையை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் முக்கிய நபர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேமுதிக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மௌன அஞ்சலி ஊர்வலமாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட தற்போது இங்கு இந்த அஞ்சலி மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தற்போது விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இப்படி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் மேலும் திரைத்துறையினரும் தொடர்ந்து இந்த இடத்திற்கு நேரடியாக மரியாதை செலுத்தவும் அஞ்சலி செலுத்தவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாம் ஆண்டு விஜயகாந்தோட நினைவிடம் அமைந்திருக்கூடிய இடத்தில்தான் மக்கள் வெள்ளம் குவிந்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நினைவிடம் பகுதியில் குவிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிக அளவிலான மக்களும் தொண்டர்களும் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த பிரதான நுழைவாயிலில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நாம் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவு அஸ்வின் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும் எவ்வளவு மக்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் சாதுக்களும் இந்த இடத்தில் வந்து குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். சாதுக்கள் அதிக அளவில் இந்த விஜயகாந்த் அவருடைய நினைவிட பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த குரு பூஜை விழாவில் அவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் நேரடியாக வந்து அவருடைய நினைவிடத்தில் அவர்களுக்கு இந்த ஒரு மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பலரும் அவருடைய இந்த விஜயகாந்துக்கான நேரடியாக இந்த அஞ்சலி நிகழ்விலும் பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளிலே தெரியும் அதிக அளவிலான பெண் சாதுக்களும் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இது குறித்து இங்க இருக்கக்கூடிய சாதுக்கள்கிட்ட கேட்கலாம். எதற்காக ஐயா இங்க நிறைய சாதுக்கள் வருகை தந்திருக்கிறாங்க, என்ன விஷயம்? அவங்க வேற ஒன்றும் இல்லை, குரு பூஜைன்னா அவங்களுக்கு வேஷ்டி கிடைக்கும், பணம் கிடைக்குங்கிறதுக்காக தான் அவங்க வந்த குறிக்கோள். மக்கள் வந்திருக்கு, அவரை நேசிக்கிறதுக்காக மக்கள் வந்திருக்காங்க. அவர் தெய்வமா போற்றி, மற்ற வேற ஒன்றும் இல்லை. இதுதான் அவங்களோட பற்று. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான பொதுமக்களும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். பெண்கள் அதிக அளவில் அவருடைய கண்ணீர் மல்க வந்து நேரடியாக அந்த மரியாதை செலுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல்வேறு ஓட்டுநர் தொழில் செய்யக்கூடியவர்கள், இங்கு பலரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்திருக்காங்க. இங்க ஒரு ஓட்டுநர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். என்ன நீங்க எப்பயில இருந்து இருக்கீங்க? காலில இருந்தே இருக்கிறீங்களா? இங்க விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்த வந்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு? ஆமா சார், என் பேர் அன்பு, நான் விழுப்புரம். நான் பாத்தீங்கன்னா இப்ப போர்டர் ஓட்டுறேன். இப்ப 4 நாள் தான் ஓட்டுறேன். ஆனா விழுப்புரம் அந்த அளவுக்கு ஒன்னும் ஓட்டம் இல்ல. நான் வந்து ஹாஸ்டல்ல படிச்சு வளர்ந்தவன். அதனால நான் அதிகமா விஜயகாந்த் சார் படத்தை பார்த்து தான் வளர்ந்தேன். ஏன்னா அவரோட கொள்கையை என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ண தோணும். ஆனா என்கிட்ட இருக்கிறது நான் சில பேர் கொடுப்பேன். அது இல்லாம ரத்த தானமும் நான் பண்ணுவேன். 3 மாசம் தடவை எங்க ஒரு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் கொடுப்பேன். அதனால நான் வந்து அவர் எப்பவுமே சரி, இன்னைக்கும் அப்பவும் சரி, இது வரைக்கும் நான் இருக்கிறது ஒரே ரசிகன் அவருக்கு மட்டும்தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மனுஷனா இருப்பாங்க. ஆனா நீங்க மனுஷனா ஒரு தெய்வம் ஆயிட்டாரு. அந்த தெய்வத்தை நான் பாக்குறதுக்காக நீ கோயிலுக்கு வந்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டும்போது நான் எந்த கோயிலும் போல, ஃபர்ஸ்ட் இந்த சாமி பார்க்க தான் வந்தேன். வந்து பார்த்து வணங்கிட்டு போனேன். போர்ட்டல் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதை பத்தி எனக்கு தெரியலனாலும் பட் எல்லாமே நல்லா, எனக்கு நல்ல வழிகாட்டியா இருக்காரு. எல்லாமே கேப்டனோட என்னோட வண்டியிலும் சரி என் மொபைலையும் பாத்தீங்கன்னா எப்பவும் கேப்டன் தான் இருப்பாரு. அதனால என்னைக்குமே சரி அவர் எனக்கு துணையா இருப்பாரு. என்ன மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே துணையா இருப்பாரு. நல்ல வழிகாட்டார். அவர் நம்பி வந்தா எல்லாமே நடக்கும். அன்பு. இந்த மாதிரி பல தொழிலாளர்களும் இந்த மாதிரி பல்வேறு தொழில் செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு விருப்பமான ஒரு மனிதராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய விஜயகாந்தை தேடி இன்றைய நாளில் இந்த ஒரு முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் அதிக அளவில் மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நினைவிட பகுதி முழுவதுமே மக்கள் தலைகளாகத்தான் நிறைந்திருக்கிறது. தொடர்ந்து இங்கு அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல்
திரைத்துறையினரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கூட நேரடியாக இங்கு மரியாதை செலுத்த வருகை தர இருக்கிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளே தெரியும். முக்கிய பிரமுகர்களும் இங்கே வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு கழித்த பிறகும் இந்த மக்கள் வெள்ளம் என்பது தொடர்ந்து இந்த இடத்தில் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். முதலாம் ஆண்டு குரு பூஜையாக நடத்தக்கூடிய நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவும் அவருக்கான இந்த மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம் நுழைவாயில் பகுதி மட்டுமில்லாமல் வெளியேறக்கூடிய பகுதிகளிலும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்த கோயம்பேடு பகுதியே தற்போதைய நிலையில் ஒரு மக்கள் வெள்ளத்தால் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. ஆனந்தி மற்றும் பிரியதர்ஷினி. ஒருபுறம் தொண்டர்களுடைய பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து காவல்துறையோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. மற்றொரு புறம் ஏராளமான தொண்டர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக வந்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். அது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.